சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. பாரதியாரை போற்றுவோம் அப்படின்னு அவர் நடத்துகிற அந்த கூட்டத்தில் வந்து 3 முஸ்லீம் பெண்கள் அந்த பெண்கள் பேசக்கூடிய மொழி என்பது மிகவும் மோசமாக, பெரியாரை தரக்குறைவாக, இழிவாக பேசிட்டு இருக்காங்க. பெரியார் என்னதான் பேசல, பெரியார் மட்டும்தான் இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கிறாரா? பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டை வெடி போன்ற எந்த கடப்பாறை வந்து தமிழீழ மக்களை கொத்து கொத்தாக கொண்டது? காங்கிரஸா கொண்டுச்சு, இல்லை பிராமண கடப்பாறை வந்து பிராமண கடப்பாறையோட கூட்டு சேர்ந்து பெரியாரை இவர்கள் வந்து இழிவா பேசுவாங்க. ஈவேராவுடைய அம்மா நினைச்சிருந்தா ஈவேரா பிறந்திருப்பார், ஸ்டாலின் பிறந்திருப்பாரா, உதயநிதி பிறந்திருப்பாரா? இவ்வளவு மட்டமான லாங்குவேஜ்ல பிறப்பை குறித்து பேசுவது ஒரு முஸ்லீம் பண்பா? இந்தியாவில் இன்னைக்கு இஸ்லாமோபோபியா, முஸ்லீம் அடையாளங்கள் வெறுப்புக்குள்ளாக்கப்படும் போது நாம் கலாச்சாரங்களால வெவ்வேறு வகையாக நம்ம வந்து பிரிஞ்சுதான் இருக்கிறோம். பேர் இல்லைன்னா இவர்களுக்கான அடையாளம் கிடையாது. உன்னோட அடையாளத்தை வச்சுட்டு உனக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க? தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக எஸ்டிபிஐ கட்சியிலிருந்து அஸ்வத் ஷரீத் இணைந்திருக்கிறார். அஸ்வத் ஷரீத் அவர்கள், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிற முக்கியமான விவகாரம் அப்படிங்கிறது வந்து இப்போ பெரியார் பற்றின விஷயங்கள். பெரியாரை எதிர்த்து சீமான் அரசியல் செய்கிறதுங்கிறது புதுசு கிடையாது. நிறைய கான்ட்ரவர்சியாக விஷயங்கள் பேசியிருக்கிறார். தற்போதைக்கு என்ன விஷயங்கள் வந்து விவாதிக்கப்படுது அப்படின்னா, ரீசெண்டாக ஆர்எஸ்எஸ் மேடையில் அவர் ஏறி கலந்துக்கிட்டார். அந்த ஆர்எஸ்எஸ் மேடையில் அவர் பேசின விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப காட்டமான விஷயங்கள். அதாவது பிராமண கடப்பாறையை வச்சு நான் திராவிட கோட்டை தகர்ப்பேன் அப்படின்னு பேசினார். அந்த மாதிரி ரொம்ப காட்டமான விஷயங்கள் பேசினார். அதோடு நிற்காமல் அடுத்தடுத்து சில மேடைகள்லாம் அமைக்கிறாரு. மேடைகளை அமைச்சு ரொம்ப அதிரடியான சில பேச்செல்லாம் பேசுகிறாரு. அவரோட மேடைகளில் இஸ்லாம் பெண்கள் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. இஸ்லாமோட ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்குது. அவங்களும் அந்த மேடையில் ஏறிக்கிட்டு பெரியாரை விமர்சித்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வையும் செய்கிறாங்க. இந்த அரசியல் சீமான் இப்போ முன்னாடி இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல இந்த அரசியலை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பெரியார் 20ஆம் நூற்றாண்டோட மத்தியம காலத்தில் வந்த ஒரு தலைவர். அப்போ இந்தியாவாகவே இல்லாத காலத்தில், இந்தியாவான காலத்தில் இருந்த ஒரு தலைவர். இப்போ இந்தியாவுக்கு முன்பும் பின்பும் பெரியார் இருந்திருக்கிறார். இப்போ இன்றைக்கி 2025, 21ஆம் நூற்றாண்டோட கால் 25 வருஷம் ஆச்சு. இப்போ இதில் நாம் வந்து பெரியாரை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் வந்து 100 ஆண்டு கொண்டாட போகிறேன்றாங்க. இன்னும் இந்தியாவில் வந்து ராமர் கோயிலை வந்து கட்ட போகிறேன்றாங்க. இப்போ இவர் வந்து பாரதியாரை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டை வெடி போன்றாரு. அப்போ எந்த பிராமண கடப்பாறை தமிழீழ மக்களை கொன்றது? காங்கிரஸ் கொன்னுச்சா, இல்லை பிராமண கடப்பாறை வந்து தமிழீழ மக்களை கூறு போட்டதா அப்படின்றத நம்ம மக்கள்கிட்டே விட்டுருவோம். எந்த கடப்பாறை வந்து தமிழீழ மக்களை கொத்து கொத்தாக கொன்றது? காங்கிரஸாக கொன்னுச்சு, இல்லை பிராமண கடப்பாறை வந்து பொண்ணு போச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னொன்று, பெரியாரின் மேடையில் முஸ்லீம் பெண்கள் அதில் வந்து இப்போ பாரதியாரை போற்றுவோம் அப்படின்னு அவர் நடத்துகிற அந்த கூட்டத்தில் வந்து 3 முஸ்லீம் பெண்கள், அதுக்கப்புறம் வந்து மொத்தம் 8 பேர் பேசுகிறாங்க. அதில் 5 பேர் முஸ்லீம் பெயர் கொண்டவர்கள், முஸ்லீம் பெண்கள் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ இதில் வந்து இப்போ அந்த பெண்கள் பேசக்கூடிய மொழி என்பது மிகவும் மோசமாக, பெரியாரை தரக்குறைவாக, இழிவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பெரியார் பேசின கான்டெக்ஸ்ட், அந்த சூழல். அப்போ நாம் ஒருத்தரை இன்றைக்கி நம்ம பேசுகிறது இன்றைக்கி என்ன சிக்கலாகுதுன்னா, இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்ததுக்கப்புறம் யாரோ என்றைக்கோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் 2 வரி பேசியிருக்கலாம். இந்த 2 வரி பேசினதை வச்சுட்டு ஏஐ மாதிரியான ஒரு டெக்னாலஜிலாம் வளர்ந்த போதே நம்ம ஆஃப் பண்ணி இன்றைக்கி அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. அப்போ அந்த 2 வரியை எடுத்துகிட்டு வந்து பெரியார் அதை சொல்லிட்டார், பெரியார் இதை சொல்லிட்டார், பெரியார் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக அதை பேசிட்டார், ஆப்கானிஸ்தான் போக சொல்லிட்டார், பெரியாருக்கும் ஜின்னாவுக்குமான கடித தொடர்பு என்னவாக இருந்துச்சு, அதில் 2 வரி தான். அது என்ன கான்டெக்ஸ்ட்டு, அதோட பிரச்சனை என்ன, எதுவுமே. இப்போ பெரியார் வந்து பெண்களை வந்து கிராப் வெட்டிக்க சொன்னார், நகைகளில் போடக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ நகை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 2025 இப்பயும் வரதட்சணை கொடுமை இருக்க தான் செய்யுது. அதிக சீதனம் வாங்குறது, வரதட்சணை வாங்குறதுக்காக பெண்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்குது, கேரளத்துலையும் நடக்குது, பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலங்கள் ஆந்திரா எல்லா இடங்கள்லையும் நடக்கக்கூடிய விஷயம். இப்போ நகை பற்றி அதீத மதிப்பீடுகள் இந்த சமூகத்தில் இருக்குது. அதற்காக வல்லுறவும் வன்கொடுமையும்
எல்லாம் இந்த சமூகத்தில் இருக்குது. அப்போ நகை பற்றி அப்போ அந்த முஸ்லீம் பெண் அதை இங்கே பேசுகிறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சாதி இந்து சமூகங்களில் ஏற்றத்தாழ்வுகள் மிகையாக இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அதீதமான பிற்போக்குத்தனங்கள் இருக்குது. அப்போ அந்த சூழலில் நகை பற்றி பெரியார் வந்து அங்கே இருந்து பேசுகிறார். பெரியார் இங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு போகிறார், நியூடாக இருக்கிறார். இன்னொரு பக்கம் வந்து ட்ராஸ்கி தரப்பை பார்க்கிறார். அன்னைக்கு இருந்த ரஷ்யாவில் வந்து ட்ராஸ்கி தரப்பை பார்க்குறார். இப்போ இங்கே இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார், திராவிடர் கழகத்தை ஆரம்பிக்கிறார். இப்படி பெரியார் அவர் சொன்னதுலேருந்தே வேறு காலகட்டத்தில் ஆமாம் தப்பு, நான் சொன்னது தப்புன்னு அவரே மாற்றிருக்கிற ஸ்டான்ஸ் எல்லாமே கூட இருக்குது. சில இடங்களில் வந்து முஸ்லீம் லீக்கை குறித்து பேசியிருக்கிறார். அதுக்கு லீக் அன்னைக்கு ஒரு கவுண்டர் கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே வந்து பிராமண கடப்பாறை கொண்டு திராவிட கோட்டை அடிப்போம்னா இப்போ நாங்கள்லாம் தமிழர்கள், நாங்கள்லாம் அன்னைக்கே படிச்சுட்டோம். இப்போ இந்த பெண்களுக்கு ஒன்றும், இந்த பெண்களும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் முதல்ல புரியுதா இல்லையான்னு தெரியல. இப்போ இங்கே கல்வின்றது நவீன தேசிய அரசுகள், அதாவது இன்னைக்கு இவர்கள் தனித்தமிழ்நாடு கேட்டாலும் சரி, திராவிட நாடு கேட்டாலும் சரி, இந்தியான்னு வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நவீன தேசிய அரசுகள் உருவானதுக்கு பின்பு அப்போ ஒரு மாடர்ன் செக்யூலர் எஜுகேஷன்லாம் வந்ததுக்கு பிறகு தான் அனைவருக்குமான கல்வி, நாம் எல்லாம் இதெல்லாம் ஒரு மெக்காலே சிஸ்டம்னு சொல்லலாம். யூரோப்பியன் எஜுகேஷன்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்கூல்னு ஒன்று இருக்கும், அந்த ஸ்கூலில் ஒரு போர்டு ஒன்று இருக்கும், டீச்சர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த டீச்சருக்கு கீழே இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும். இந்த வடிவங்கள் எல்லாம் இன்னும் நூற்றாண்டுகளெல்லாம் இல்லை, 1000 வருஷமாலாம் இல்லை இந்த வடிவம்லாம். இன்னைக்கு ஒரு ஸ்கூல் அவங்க குறிப்பிட்றாங்க வந்து இப்போ வேலுநாச்சியார் வந்து அப்போவே பல மொழியை பேசினாங்க. வீரம் நினைஞ்ச மண்ணா இருக்குது, இந்த வீரத்தை யார் வந்து இவர் கற்றுக் கொடுத்தாரா, பெரியார் கற்றுக் கொடுத்தாரான்னு கேட்குறாங்க. ரெண்டாவது வந்து இந்த பெண்கள் வந்து அந்த கர்ப்பப்பையை அறுத்து எறியணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஈவேராவுடைய அம்மா நினச்சிருந்தா ஈவேரா பிறந்திருப்பாரா அப்படின்ற கேட்கறதா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து இப்போ இதே மாதிரி கலைஞர் விஷயத்தில் அவங்க அதை செஞ்சுருந்தாங்கன்னா வந்து ஸ்டாலின் பிறந்திருப்பாரா, உதயநிதி பிறந்திருப்பாரா, இந்த மாதிரி ரொம்ப ரீசன்ட் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாங்க. ரொம்ப அந்த கர்ப்பப்பையை வச்சு அதை வச்சு பேசுகிற அந்த இல்லை. இப்போ அந்த காலகட்டத்தில் மருத்துவமும் அறிவியலும் இந்தியா மாதிரியான 3ஆம் உலக நாட்டில் பெரிய அளவுக்கு வளரல, மருத்துவமும் அறிவியலும். அப்போ அன்னைக்கு இங்கே வந்து நம்மளோட தாத்தா காலத்திலே பார்த்தா 15 பேர், 10 பேர், 20 பேர், 12 பேர், இதில் பல பிள்ளைகள் வந்து இறந்து பார்ப்போம். பல கதைகள் வீடுகள்லேயே போய் கேட்டால் கூட அம்மா அவங்க பாட்டி செத்து போயிருந்தாங்க, அதுக்கப்புறம் அது இன்னொரு குழந்தை, நான் 4வது 5வது 8வதுன்ற இந்த கதைகள் இருக்கும். இப்போ மருத்துவத்துறை இங்கே இயல்பாகவே இல்லை. இந்தியாவில் மருத்துவத்துறை வளரலை. இன்னொன்று அறிவியல் ரீதியாகவும் மக்கள் வளரலை. இப்போ அந்த காலகட்டத்தில் பெண்கள் இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து மருத்துவத்தில் பிரசவத்தில் இறக்கக்கூடிய இறப்பு விகிதம் அதிகம். ஒரு பக்கம் குழந்தைகள், ஒரு பக்கம் இறப்பு விகிதம் அதிகம், இன்னொரு பக்கம் பெண்களோட இறப்பு விகிதமும் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்டேட், நீ என்ன புள்ள பார்க்குற மிஷினா பேசாம ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. அதனால வந்து இங்கே எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே பெரியார் சொன்னதுனால 1000 கர்ப்பப்பைகள் அறுத்தறியப்பட்டுச்சு அப்படிலாம் எந்த நிகழ்வும் எந்த சான்றோ யார்ட்டையும் இல்லை. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஆதங்கத்தில் இங்கே பெண்களை இப்படி மிஷின் மாதிரி பயன்படுத்துகிறாங்களே, அப்போ பெண்களே நீங்கள் எல்லாம் கர்ப்பப்பையை அறுத்துக்குங்க, இந்த ஆண்கள் உங்களை மிஷின் மாதிரி பயன்படுத்துகிறானுங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது. அது ஒரு கோபத்தின், ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்னால நாளைக்கே எல்லாரும் போய் அறுத்துக்க போகிறது இல்லை, அறுத்ததும் கிடையாது, எதுவும் நடக்கலை. அப்போ அந்த சமூகம் இப்போ நகையெல்லாம் நீங்கள் போட்டுக்காதீங்க. அப்போ இந்த வரதட்சணை கொடுமை இன்னைக்கு என்ன நாம் தமிழர் கட்சி சரி பண்ண போதா என்ன? அப்போ இந்த சமூக சிக்கலை சரி பண்ணுறதுக்கு ஒரு இயக்கம் வருது. அதில் நாம் மாற்றுக்கிறதெல்லாம் வைக்கலாம். முன்ன நகை பற்றியான மதிப்பீடுகள் என்னவா இருந்துச்சு. அப்போ அந்த முஸ்லீம் பெண்கள் பேசுகிறாங்க. முஸ்லீம் சமூகத்தில் கடந்த 20 வருஷமாக 20-30 வருஷத்தில் தவீத் ஜமாத் மாதிரியான அமைப்புகள்லாம், தவீத் இயக்கங்கள்லாம் வந்ததுக்கு பின்பு வரதட்சணை விஷயங்கள் கணிசமாக குறைஞ்சிருக்கு. கணிசமாக முஸ்லீம் சமூகத்தில் தவீத் அமைப்புகள்லாம் வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு வரதட்சணை வாங்குறது வந்து முஸ்லீம் சமூகத்தில் ஒரு அசிங்கம் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த இயக்கங்கள். அப்போ இந்த சீர்திருத்த இயக்கங்கள் சாதி இந்து சமூகத்தில் அந்த ஓபிசி கம்யூனிட்டிஸில் யார்? அது திராவிடர் இயக்கம் தான். அது குறைஞ்சபட்சம் அந்த வேலையில் செஞ்சு அது முழுசாக செஞ்சு முடிச்சிருச்சா அதெல்லாம் இன்னொரு கேள்வி. ஆனால் அதுக்கான விதைகளை தூவுனது யார்? அப்போ நவீன தேசிய அரசுகளாக உருவானதுக்கு பின்பு தமிழ்நாட்டை பண்படுத்தியதில் திராவிட இயக்கத்தோட பங்கு இருக்குது. அதை எந்த காலத்துலையும் யாராலையும் மறைக்க முடியாது. நாம் இன்னைக்கு திமுகவை எதிர்க்கிறோம் இல்லை திமுக ஆதரிக்கிறோன்றதுக்காக செஞ்ச வேலையை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இல்லை, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க பின்பற்ற மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து தாலியை அறுத்து எறியக்கூடிய விஷயத்த செய்கிறாங்க. ஆனால் அவங்க குடும்பத்து பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல என்ன சொல்கிறது, நல்லா பல சவரன்களை 20 சவரன்ல வந்து தாலி தொங்க விடுறாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய உபதேசங்கள்லாம் மற்றவங்களுக்கு தான், அவங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த குறிப்பிட்றாங்க. இல்லை, இன்னைக்கு பெரியாரிஸ்ட்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்தில் சேர்ந்தவங்க இயக்கத்தோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. மற்றபடி பொதுமக்கள்கிட்ட அந்த ஒரு கருத்து சொல்கிறாங்க. இப்போ காலங்காலமாக இங்கே நகை பற்றியான மதிப்பீடுகள் இந்தியாவில், ஏசியாவில் இன்னைக்கு நகை முதலீடுகள் சவுத் ஏஷியாஸில் தான் அதிகம். யூரோப்லேயோ சைனாலேயோ விட சவுத் ஏஷியாவில் தான் அதிகம்.
அப்போ இந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் நகை பற்றி அதீத மதிப்பீடுகள் இருக்குது, அதுக்குள்ளால கலாச்சார மதிப்பீடுகள் இருக்குது, ஆன்மீக மதிப்பீடுகள் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒடுக்குமுறை நிகழுது. இப்போ அதுக்கு ஒரு இயக்கம் தோன்றுறது, அந்த இயக்கம் அதில் கவுண்டர் பண்ணுறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுக்காகவும் நாளைக்கே மாறிடுச்சு, இன்றைக்கி நகை விற்றுக்கிட்டு தான் இருக்குது, அச்சய திருத்திக்கு போய் வாங்கினா நல்லதுன்னு மக்கள் வாங்கிட்டு தான் இருக்கிறான், மாறலாம் இல்லையே. அப்போ அந்த நகை பற்றியான மதிப்பீடுகளில் ஒரு வேல்யூஸ் வைக்கிறாங்க, ஒரு மாரல் ஒரு பொசிஷன் வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அது வெறும் நகை தான், அதற்காக நீ அதை ஏன் கழுத்தில் தொங்க போட்டுக்கிட்டு இருக்க, அது வெறும் செயின் தான். முஸ்லீம் சமூகத்துலேயும் கருகமணி போடுவாங்க, கருகமணிலையும் கோல்டை போட்டுட்டு ஒரு காலகட்டத்தில் போட்டாங்க, இன்றைக்கி அது போடுற பழக்கமெல்லாம் இல்லை, அந்த பேசுகிற பெண்களோட வீட்லேயும் அது இருக்குதான்லாம் தெரியல. அப்போ ஒரு காலகட்டத்தில் நகை பற்றியான நகை இவ்வளோ வச்சுக்கலாம், இல்லை நான் இவ்வளோ வச்சுக்கிட்டா தான் ப்ரைடு. இப்போ தமிழ்நாட்டில் சேலமா ஈரோடா இந்த 100 சவரனுக்குமா 300 சவரன் வாங்கி, அந்த 300 சவரன் வாங்கினா தான் ப்ரைடு, நீ ஒரு ஆண்மகன். அப்போ அங்கே யார் அங்கே சிஸ்டமேட்டிக்காக நீ எனக்கு கல்யாணத்துக்கு 20 சவரன் போடு, 40 சவரன் போடு, 50 சவரன் போடு இப்படின்னு டிமாண்டு. ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தினத்தந்தி நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள், தந்தி நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்கள், ஸ்டவ் அடித்து இறந்து போனார்கள் பெண்கள், இல்லை வன்கொடுமை நடந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு இந்த சமூகத்தில். இப்பயும் நடந்துகிட்டு தான் இருக்குது, இப்பயும் நடக்கலலாம் இல்லை. அப்போ இதுக்கெல்லாம் மாற்றத்துக்கு யார் பேச போகிறா? இதெல்லாம் ஒரு தேர்தல் கட்சியால் பேசிட முடியுமா? அன்னைக்கு பெரியாருக்கு எந்த தேர்தல் ஆதாயமும் கிடையாது, அவர் எந்த பதவியிலையும் இல்லை, எம்பியாவும் இல்லை, எம்எல்ஏவும் இல்லை, எதுவும் இல்லை. அவர் சமூக சீர்திருத்த இயக்கத்தை ஒன்று வச்சிருக்கிறாரு, அதுலேருந்து அவர் பேசுகிறாரு. அவருக்கு அந்த ஆதாயமெல்லாம் இருந்தால் அவர் லாப நட்ட கணக்கெல்லாம் போட்டிருந்தாருன்னா இதெல்லாம் பேசியிருக்க மாட்டார். இல்லை, அதை விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ எனக்கு சந்தேகம் எங்கே வருதுன்னா, இப்போ அவங்க அந்த நிகழ்ச்சியை பாரதியாரை போற்றுவோம், பாரதியரை போற்றுவோம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை குறிப்பிடுறாங்க. இப்போ அது எப்படி அந்த விஷயத்த அந்த கான்டெக்ட் எப்படி நிறுவுறாங்க அப்படின்னா, பெரியாருக்கு ஆப்போசிட்டாக பாரதியார் அப்படின்னு நிறுவுறாங்க. அப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகளுக்கு பாரதியார் என்ன தீர்வு சொன்னார்? இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அவர் என்ன தீர்வு சொன்னார்? அவங்க சொல்கிற இதில் நியாயம் இருக்கா? அவங்க பார்க்குற அந்த பார்வையில் ஒரு நியாயம் இருக்கா? பாரதியார் ஒரு அடிப்படையில் ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர்னு வச்சுக்கலாம். ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர். அவர் எந்த கட்சியிலையும் இருந்ததில்லை. அன்னைக்கு சோவியத் புரட்சி வரும்போது காளியின் கண்கள் சிவந்ததுனால் சோவியத் புரட்சிலாம் அதுவும் சிவப்பு, காளி தேவியோட கண்ணும் சிவப்புனாலும் சிவப்புக்கு ஏதோ லிங்க் பண்ணிக்கிட்டாரு. அப்போ பாரதியார் தான் சிங்களத்தீவுக்கு பாலம் அமைப்போம்னாரு. அதை ஈழத்தீவுக்கு பாலம் அமைப்போம்லாம் சொல்ல, சிங்களத்தீவுக்கு ஒரு பாலம் அமைப்போம்ன்றாரு. அப்போ சிங்களத்தீவுனா ராமர் பாலம் அப்படி எடுத்துக்கலாமா? ராமர் பாலம்ட்டு இல்லை, அவர் பேசின அந்த பாடல்கள் எல்லாம் அகண்ட பாரத கனவுன்னு எடுத்துக்கலாமா? அப்போ பாரதியார் அடிப்படையில் ஒரு கவிஞர், நவீன தமிழுக்கு அவர் பங்காற்றியிருக்காரு, அதெல்லாம் நம்ம மறுக்கலாம் இல்லை, அவருக்கான தமிழ் பங்கெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் பாரதியாரையும் பெரியாரையும் ஒப்புமைப்படுத்துறது, ஈக்குவலாக வச்சு பேசுறது, சந்தர்ப்பவாத ஈவேரான்னு பேசுறது. அப்போ நீங்கள் பிராமண கடப்பாறையோடு உங்களால் கூட்டு சேர முடியுது. நான் முன்னாடி இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போது சொன்னேன், பிராமண கடப்பாறை தமிழ் ஈழத்தை உடைத்தது. காங்கிரஸ் எல்லாம் விட்டுருங்க, அந்த அதிகார வர்க்கம் யாரு? இந்தியாவின் அதிகார வர்க்கம் யாரு? பார்ப்பன தலைமை தானே. அப்போ அந்த பார்ப்பன தலைமை இவர்கள் நம்பக்கூடிய தமிழ் ஈழத்தை உடைச்சிச்சு. காங்கிரஸோ இவங்க சொல்கிற பிஜேபியோ அந்த அதிகார வர்க்கம் யார்? பியூரோக்ராட் யார்? அந்த பியூரோக்ராட் பிராமண கடப்பாறை தான் இந்தியாவில். அந்த பிராமண கடப்பாறையோடு கூட்டு சேர்ந்து பெரியாரை இவர்கள் இழிவாக பேசுவாங்க. திராவிட கோட்டை விந்திய மலைக்கு கீழே, தக்கான பீடபூமிக்கு கீழே இவர்களால் எதையுமே உடைக்க முடியாது. ஒரு இன்ச்சை கூட இப்போ வரைக்கும் உடைக்க முடியாது. இவர்கள் பிராமணர்களும் தமிழை நீச பாஷன்னு சொன்னவனோட நீ கூட்டு வச்சுக்குவ, தமிழை இழிமொழின்னு சொன்னவனோட கூட்டு வச்சுக்குவ. இது தமிழை பேசினாவே, தமிழ் படித்தாவே இங்கே அதிகாரம் இல்லைன்ற ஒரு சூழலில் தமிழ்நாட்டில் தமிழை இந்த செக்யூலர் எஜுகேஷனுக்குள்ளால இவ்வளோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை அன்னைக்கு தனித்தமிழ் இயக்கங்களுக்கு எல்லாம் ஊக்குவிச்சு ஃபண்ட் பண்ணது யார்? இங்கே இருந்த திமுக, அண்ணா திமுகன்னு கூட வச்சுக்கலாம், 2 இயக்கங்கள். இது 2மே திராவிட கட்சிகள் தான். இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் தனித்தமிழ் இயக்கங்களுக்கு ஃபண்ட் பண்ணலைன்னா, இல்லை அதற்கான அனுமதிகளை கொடுக்கலன்னா தமிழ் இன்றைக்கி எப்படி பேசியிருக்கோம்? இன்றைக்கி நம்ம இணையத்தில் தமிழ் பேசுகிறோம், தமிழ் டைப் பண்ணுறோம், இதெல்லாம் இங்கே வானத்துலேருந்து தனியாக வந்துச்சா? இது கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணதில் இவர்கள் சொல்லக்கூடிய பிராமண கடப்பாறை இதுக்கு ஃபண்ட் பண்ணுச்சா? இன்றைக்கி இது இணையத்தில் நாம் தமிழ் பேசுகிறோம், தமிழில் எழுதுகிறோம், தமிழ் மொழிக்கான ஃபண்டிங்கை அந்த பிராமண கடப்பாறை கொடுத்துச்சா? இல்லை, இப்போ நீங்கள் எவ்வளோ கேள்விகள் கேட்குறீங்க. இப்போ சீமான் படிக்கிறாரு, எல்லாமே செய்கிறாரு, இப்படி ஒரு நிலைப்பாடு இல்லை, பாப்பான் சமமாக பாப்பான்லாம் சொல்கிறாரு. சீமானின் மூதாதையர்களை கூட அந்த பாப்பான் சமமாக பார்க்கல. சீமானோட அப்பா அம்மாவை கூட அந்த பாப்பான் சமமாக பார்க்கல. அப்புறம் இவர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, சமமாக பார்ப்பான். சீமானோட அவரோட இப்போ உயிரோடு இருக்கிற அப்பா அம்மாவை கூட அவனுங்க சமமாக பார்த்ததில்ல. இப்போ அந்த தரப்போடு போயிட்டு நீ பெரியாரை இழிவுபடுத்திட்டுனா இப்போ நீங்கள் யார்?
இல்லை இப்போ என்ன விஷயத்தை நிறுவ விரும்புகிறாரு? இப்போ அவரும் படிக்கிறார், செய்கிறாரு. இப்படி ஒரு நிகழ்ச்சியில் இப்படி ஒரு மேடையில் நம்ம கலந்துக்கிறதோ, அந்த மேடையில் கலந்துக்கிட்டதோடு நிற்கல அவரோட விஷயம். அவர் அடுத்த கட்டமாக அடுத்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பெரியாரையும் சந்தர்ப்பவாத பெரியார் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை குறிப்பிட்றாரு. ஈவேரன் குறிப்பிட்றாரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஈவேரன்ற டோனை வலதுசாரிகளும் பாஜகவினரும் ஆர்எஸ்எஸும் பயன்படுத்துகிற டோன் அது. அதை வந்து இப்போ இவர் பேசுகிறார் அப்படின்னும் போது இந்த இடத்துக்கு அவர் நகர்றது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறார்? இல்லை, அதுலேயே அவரே தலைப்பில் இருக்கிற பாரதியாரை போற்றும், பாரதியரை போற்றும், பாரதிய கலாச்சாரத்தை போற்றுறதுக்கு பாரதியாரை அவங்க தூக்கிட்டு வராங்க. அவர்கள் சொல்லக்கூடிய, பிஜேபி சொல்லக்கூடிய, வாசுதேவ குடும்பம்னு சொல்லக்கூடிய பாரதியன் கலாச்சாரத்தை போற்றக்கூடிய சிறப்பாக அவர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. பெரியாரையும் அதான் சொல்லணும், பெரியாரும் அவர் ஒரு எழுத்தாளர், அவர் பாரதியார் ஒரு எழுத்தாளர், ஒரு கவிஞர். அந்த லெவலில் நம்ம அவரை புரிஞ்சுக்கலாம், அவர்கிட்ட உள்ள பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிக்கலாம். அப்போ பெரியார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார், பாரதியார் எந்த கட்சியில் இருந்தார்? பெரியார் வந்து திராவிடர் இயக்கத்தை வந்து ஊர்தோறும் எல்லா சாதி சங்க கூட்டங்கள்லையும் கலந்துக்கிட்டார், சமூகத்திலே வந்து பேசிக்கிட்டே இருக்கார். பெரியார் பாரதியார் வந்து நீங்கள் வந்து பார்ப்பனர்களை மிக இயல்பாக வேதத்தை பற்றியெல்லாம் உயர்வாக பேசுகிறார். இப்போ நீங்கள் யார்? இப்போ வேதத்தை அந்த பக்கம் இங்கே மனுவை ஆட்சியாக கட்டில் ஏற்றுவோம், அண்ணல் அம்பேத்கரின் கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடாது, மனுவை ஆட்சியில் ஏற்றுவோம்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதற்காக விதைகள் எல்லாம் போட்டிருக்கிறார் பாரதியார். அப்போ அந்த பாரதியாரை நீங்கள் கவிஞர்ன்ற அளவில் பார்க்குற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பெரியாருக்கு ஈக்குவலாக வைக்கும்போது எப்படி வைப்பீங்க? இல்லை, நான் அதான் என்னோட கேள்வி திரும்ப நான் கேட்குறேன். இப்போ இப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறதுனால இந்த மாதிரியான எதிர்ப்புகள்லாம் வருமே, அதெல்லாம் கூட யோசிக்காமல் ஒரு விஷயத்தை செய்கிறாரா? என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறார் தமிழ்நாட்டு மக்கள்? கட்சி தொடங்கி 15-20 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. அவர்களால் இது வரைக்கும் ஒரு உள்ளூர் அளவில் கூட ஜெயிக்க முடியல. அப்போ நீங்கள் வந்து அவர்கள் சொல்லக்கூடிய பிராமண கடப்பாறை அதற்கு ஃபன் பண்ணுது, அவங்க மேடைகள் அமைச்சு கொடுக்குது. அதற்கான இங்கே ஒரு சின்ன இந்த அமைப்புக்குள்ளால் ஒரு சின்ன சாதாரண ஒரு கவுன்சிலருக்கு போட்டியிடுறவனுக்கு கூட தெரியும் ஒரு சின்னம் வாங்குவதில் எவ்வளவு சிக்கல் இருக்குது. சீமானை போன்றே ஒரு சின்னத்தை வாங்குறாங்க. இந்த சீமான் மாதிரியே அந்த உருவம் இருக்குது, அந்த ஒரு சின்னத்தை வாங்குறாங்க. அழகாக தேர்தல் கமிஷன் வந்து அழகாக வரைஞ்சி, சீமான் சார் இந்தாங்க சார், உங்களை மாதிரியே ஒரு மூஞ்சி வச்சிருக்கிறேன், உங்களை மாதிரியே ஒரு மீசை வச்சிருக்கிறேன், ஒரு விவசாய சின்னத்தை நான் கொடுக்குறேன். அந்த பிராமண கடப்பாறை கொடுத்த கிஃப்ட் அது. இந்த சின்னம் வந்து ஒரு கிஃப்ட். அப்போ நீங்கள் வந்து இது அவருக்கே அந்தளவுக்கு ஃபேவர் பண்ணும். என்ன நீங்கள் பெரியாரை இழிவுபடுத்துகிறாங்கல்ல? ஓகே, பெரியாரை இழிவுபடுத்துகிறாங்க. தமிழ்நாட்டை பலமாக தமிழ்நாட்டிற்குள் நுழைய முடியாத கோட்டையாக திராவிட கோட்டை இருக்குது, இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது, சமூக நீதி இது இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இங்கே சமூக நீதி திட்டங்கள் எல்லாம் இல்லாமல் தான் இந்த பெண்கள் எல்லாம் படித்து வந்தாங்களா? அது திமுக, அண்ணா திமுக, 2 எம்ஜிஆர் ஆட்சி காலமாக இருக்கட்டும், கலைஞர் ஆட்சி காலமாக இருக்கட்டும், 2 பேர் ஆட்சி காலத்தில் நடந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னால தான் இவ்வளோ பேர் வளர்ந்துருக்குறோம். இப்போ நீங்களும் நானும் இவ்வளோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை தமிழ்நாடு அமைச்சு கொடுத்துருக்கு. அதில் நம்ம தேர்தலுக்கு நாம் வந்து வேறு வேறு பிரச்சனையை எடுத்துக்கலாம், இஷ்யூஸை எடுத்துக்கலாம். ஆனால் இவ்வளோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இந்த கவர்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கு. பண்ணவே இல்லைங்க, ஒன்றுமே வேலையே நடக்கல, பொருளாதார ரீதியாக 2வது இடத்துல இருக்கும். அப்போ மற்ற ஸ்டேட்ஸ்லாம் என்ன நிலைமையில் இருக்குது? இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் எவ்வளவு மோசமான நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. நாங்கள் எல்லாம் வேலுநாச்சியார் அன்னைக்கு படிச்சுட்டாங்க, வேலுநாச்சியார் படித்தாங்க, வேலுநாச்சியாரோட சமூகம் அன்னைக்கு படிச்சிருந்துச்சா? குற்றப்பரம்பரையாக தானே இருந்தாங்க. அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்கினதுக்கு யார் போகிறான்னா? வேலுநாச்சியார் படிச்சுட்டாங்க, வேலுநாச்சியார் பேசிட்டாங்க. அப்போ ஒரு சமூகத்து எங்கேயோ ஒரு இடத்தில் யாரோ ஒரு லேண்ட்லார்ட்ஸ் நிலக்கிழார்கள் அங்கே இங்கே படிச்சுக்கிட்டு வராங்க. ஏதோ படிச்சிருக்கலாம், அவர்களுக்கே கூட வாய்ப்பு இல்லை. அவர்கள் ஓபிசியாக இருந்தாலும் நிலக்கிழாராக இருந்தாலும் அவர்களுக்கு படிக்க வாய்ப்பு இல்லை. அது ஏன்னா அந்த சிஸ்டம் அன்னைக்கு இருந்த அமைப்பு முறை எதுவும் அவர்களுக்கான சூழலை அமைச்சு தரல. இன்னைக்கு வந்து திருவள்ளுவரை நாங்கள் போற்றுவோம். திருவள்ளுவரை திராவிட இயக்கம் தான் வீதிதோறும் பஸ்ஸில் போட்டு எல்லா இடத்துலையும் குரலை பரப்புச்சு. அதுக்கு முன்னாடி திருவள்ளுவருக்கு ஒரு முகம் கொடுத்து, இல்லை திருவள்ளுவர் மொட்டையாக தான் இருந்தார், திருவள்ளுவர் ஒரு சமணர். ஒரு 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு திருவள்ளுவர் எங்கே இருந்தார்? மக்களோட பேசுபொருள் இருந்தாரா? டே பை டே லைஃப்பில் இருந்தாரா? டே பை டே அன்றாடம் நாம் வந்து திருவள்ளுவரை பார்க்கக்கூடிய சூழலில் இருந்தாரா? அப்போ வள்ளுவர் கோட்டத்தை அமைச்சது யார்? திராவிடம் தானே. அங்கே கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையை அமைச்சது யார்? இதே திராவிடம் தானே. டே பை டே லைஃப்பில் நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. அதுவாச்சும் கன்னியாகுமரியில் இருக்குது, வள்ளுவர் கோட்டம் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம், டி நகர் பக்கத்தில் இருக்குன்னு. ஆனால் டே பை டே அன்றாடம் நீங்கள் பஸ்ஸில் போகும்போது அதை ஒரு கேம்பெயினாக முன்னெடுத்தது யார்? வள்ளுவரை. இல்லைன்னா நீங்கள் பாரதியார் தான் முன்னாடி வச்சுருப்பீங்க, வள்ளுவரெல்லாம் முன்னாடி வச்சுருக்க மாட்டீங்க. அப்போ 4 வர்ணத்தை போற்றிய அந்த இவர்கள் சொல்லக்கூடிய வர்ணாசிரம் தர்மத்தை போற்றக்கூடிய பாரதியாரை இவங்க உயர்த்தி பிடிப்பாங்க. ஆனால் பெரியாரை இவங்க வந்து அகைன்ஸ்ட் பண்ணுவாங்கன்னா யார்? அப்போ பெரியார் வந்து உருது முஸ்லீம்களுக்கு எதிராக பேசிட்டார்.
பெரியார் பேசியது எதுவும் இங்கே முஸ்லீம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி முஸ்லீம் இருக்கிற வரைக்கும் நபிகள் நாயகம் தான் முஸ்லீம்களோட தலைவர். இந்த சிஸ்டம்குள்ளால, இந்த நவீன தேசிய அரசுக்குள்ளால முஸ்லீம் லீக் இருக்குது, எஸ்டிபி கட்சி இருக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த சிஸ்டம்குள்ளால ஒரு கட்சிகள் இருக்குது. இப்போ இந்த கட்சிகளுக்கு ஒரு தலைவர் இருக்காங்க. அன்னைக்கு ஆயுதம் இல்லத்து என்ன பேசினாருன்னு தான் கேட்க முடியும். பெரியார் என்ன வேணாலும் பேசிட்டோம், நான் பெரியாரை நான் ஜனநாயக மேஜையில் வச்சு என்னால் டிபேட் பண்ண முடியும், அவரோட ஆர்கியூ பண்ண முடியும். பெரியாரை ஒரு டெமோக்ராட்டிக் டேபிள்னு நான் சொல்கிறது ஒரு பொலிட்டிக்கல் டேபிளில் உட்கார வச்சு பெரியாரோடு என்னால் பேச முடியும். இவர்களால் பேச முடியாமல் தான் இவங்க இதெல்லாம் பேசினாங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடிய மேதகுகள் ஒரே நாளில் முஸ்லீம்கள் இங்கே இருக்கவே கூடாதுன்னு வெளியே அமைச்சு விட்டாங்கல்ல. இவர்கள் போற்றக்கூடிய மேதகு என்ன பண்ணார், ஈழத்தில் என்ன பண்ணார், ஒரே நாளில் முஸ்லீம்களுக்கான ஒரு உடுத்த துணி இல்லாமல் ஒரே இரவுல நீங்கள்லாம் வெளியே போங்க. பெரியார்கிட்ட 1000 அதே பெரியார் அப்படிலாம் சொன்னாருன்னு சொல்கிறாங்க. இஸ்லாம் தான் நன்மருந்துன்னு பெரியார் சொல்கிறாரு. அவர் சொல்கிற கருத்துல இருந்து அவரே மாறுபடுறாரு. இப்போ பெரியார் நீங்கள் அனார்கிஸ்ட்னு புரிஞ்சுக்கலாம், நான் கோட்பாட்டு ரீதியாக சொல்கிறேன். பெரியார் அனார்கிஸ்ட்னு புரிஞ்சுக்கலாம், இல்லை பெரியாரை வந்து கம்யூனிஸ்ட்னு புரிஞ்சுங்க, இல்லை பெரியார் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு புரிஞ்சுங்க, இல்லை பெரியார் ஒரு ஏத்திஸ்ட்னு புரிஞ்சுங்க. ஆனால் என்னால் ஆர்கியூ பண்ண முடியும் பெரியாரோடு. நீங்கள் ஆர்கியூலாம் பண்ணலை, ஒருத்தனை எதிரியாக மாற்றுறீங்க. அந்த ஜனநாயக டேபிளுக்குள்ளேருந்து வெளியே நீங்கள்லாம் உருது முஸ்லீம்கள் எல்லாம் வெளியே போங்க. யார், சீமான் தானே சொல்கிறாரு. இந்த அளவுக்கு வந்து அவர் பெரியார் அட்டாக் பண்ணுறாரு. அப்போ அவரோட கணக்குப்படி இப்போ அவர் ஏன் அட்டாக் பண்ணுறாருன்னு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க. இந்த பிராமணர்கள் இதை கைப்பற்றுவதற்கு, தமிழ்நாடு கைப்பற்றுவதற்கு பெரியார் வந்து தடையாக இருக்கார் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. உண்மையிலே பெரியார் தான் தடையாக இருக்காரு. இப்போ வரையும் பிராமணர்களால் இங்கே எதுவுமே கோல் வச்சவே முடியலையா? எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? ஆமாம், இன்றைக்கி பிஜேபியில் கூட அண்ணாமலையால் தான் வர முடியும், தமிழிசையால் தான் வர முடியும். அதுவும் பெரியார் போட்ட விதை தான். பிஜேபியில் ஏன் எஸ்வி சேகர்களாலையும் லா கணேசன்களாலையும் ஏன் தலைவர்களாக கூட வச்ச முடியல, ஏன் அண்ணாமலைகளாலையும் தமிழிசைகளாலையும் கூட வச்ச முடியுதுன்னா அதுவும் பெரியார் போட்ட விதை தான். மற்ற மாநிலங்கள் எல்லாத்துலேயும் பார்ப்பனர்கள் அதிகாரத்தில் இருக்காங்க. எந்த கட்சியாக இருக்கட்டும், அந்த காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எல்லா கட்சியிலும் அங்கே வந்து பார்ப்பன பிராமண கடப்பாறை தான் இருக்குது. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் பிஜேபியாக இருந்தாலும் மட்டும் ஓபிசி கடப்பாறையும் சாதி இந்த கடப்பாறையும் தான் இருக்குது. அப்போ அது வந்து அவர்களால், அந்த பிராமண கடப்பாறையால் அவர்களால் ஜீரணிக்கவே முடியல. இங்கே பிஜேபியே இருந்தாலும் இங்கே அண்ணாமலையார் மட்டும்தான் இருக்க முடியுது, நயினார் நாகேந்திரன் தானே இருக்க முடியுது. அப்போ இவர்களோட அந்த வன்மம் அங்கே தீர்ந்துக்கிட்டு தானே இருக்குது. அதை எப்படியாச்சும் உடைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பெரியாரோட விதை தானே இது. பெரியார் இல்லைன்னா பிஜேபியில் இன்னைக்கு யார் இருந்திருப்பா? அப்போ அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் பிரச்சனை. பிஜேபியோட பாலிடிக்ஸ், அதை வந்து ஓபிசிகள் இங்கே போகிறாங்க, அது எல்லாம் வேற டிபேட்டு. ஆனால் இங்கே தலைவராக அதிகாரத்தில் இன்னைக்கும் எச் ராஜாவால் உட்கார முடியாது. இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து RRRன்னு படம் வந்து நீங்கள் வந்து ஒரு பிராமண ஹிந்து கேஸ் ஆனை வந்து இப்படி ஒரு ஆம்லாம் வச்சு காட்ட முடியுது வட இந்தியா. இங்கே காமிச்சா ஜோக்கு, சிரிச்சுட்டு போயிட்டே இருந்துருவோம். அப்போ பிராமண வெறுப்பை காட்டி இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து வளர்ந்துட்டாங்க. என்ன வளர்ந்தாங்க, யாரை வளர்ந்தாங்க? எல்லா தரப்பும் தான் வளர்ந்துருக்கு, இன்க்ளூசிவாக. அதில் முஸ்லீம்களும் வளர்ந்துருக்கிறாங்க, தலித்துகளும் வளர்ந்துருக்கிறாங்க. அதில் முன்ன ஷேரிங் பிரச்சனை எல்லாம் இருக்குது, அதிகாரத்தில் பங்கீடுகளுக்கான பிரச்சனை எல்லாம் இருக்குது. தலித்துகளுக்கு, ஓபிசிகளுக்கு, முஸ்லீம்களுக்கும் இந்த இடைப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் தீர்த்துக்கலாம். இங்கே பேசுறதுக்கே வழி இல்லை. இவன் எதிரியாக தான் பார்க்குறான். இங்கே ஷேரிங்லலாம் பிரச்சனை இருக்கு. நான் பிரச்சனையே இல்லை, இங்கே சுமூகமாக எல்லாருமே சரிசமமாக இருக்கிறோம், திராவிட தரப்போடு இருக்கிறோம். இங்கே பிரச்சனையெல்லாம் இருக்குது. இது எல்லாமே டெமோக்ராட்டிக் டேபிளில் விவாதிக்கலாம். இங்கே விவாதிக்கிறதுக்கெலாம் வழி இல்லை. மற்ற ஸ்டேட்ஸில் என்னவா இருக்குது, மற்ற ஸ்டேட்ஸில் தலித்துகளோட நிலைமை என்னவா இருக்குது, முஸ்லீம்களோட ரெப்ரசன்டேஷன் என்னவா இருக்குது, இல்லை பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ், ஓபிசிகளோட ஃபார்வர்ட் கம்யூனிட்டி கூட சொல்லலை, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தோட நிலை என்னவா இருக்குது மற்ற ஸ்டேட்ஸில், இவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்ஸில். அங்கே இவங்க சொல்லக்கூடிய பிஜேபியில் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் எத்தனை பேர் அதிகாரத்தில் இருக்கிறாங்க? அப்படி அப்போ அந்த ஆர்எஸ்எஸோட தலைமை யார்? இப்போ இதெல்லாம் கேள்வி இருக்குல்ல. இவங்க வந்து திருப்பி தமிழ்நாட்டு மக்களையும் இன்னொன்று இவர்கள் சொல்லக்கூடிய மேதகு பிரபாகரன் இந்த தரப்பை எல்லாத்தையும் என்னவா புரிஞ்சுக்கிறாங்க? அப்போ அவரை இன்னொரு பக்கம் வந்து இந்த பசங்களோட மண்டைக்குள்ளால மான்கறி ஊறுகாயை தேய்ச்சி வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து வேற எதுவும் கிடையாது. சும்மா தற்கொலை கூட்டம் மாதிரி உளறிக்கிட்டு இருந்தாங்கன்னா செக்குலர் எஜுகேஷன்னா என்னன்னு தெரியாது, மாடர்னிட்டினா என்னன்னு தெரியாது, உலகமயம்னா என்னன்னு தெரியாது. உலகமயத்தால் இங்கே இந்தியாவில் பொருளாதாரம் வளர்ந்துருக்கு. இப்போ உலகமயத்துக்கு அப்புறம் ராஜீவ்காந்தி கையெழுத்து போட்டதுக்கப்புறம் 90களுக்கு பிறகு இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாம் இந்தியாவுக்குள்ள வராங்க, தமிழ்நாட்டில் வராங்க, எல்லாம் நடக்குது குளோபலைசேஷனுக்கு அப்புறம். அப்போ அதனால கல்ச்சர்லாம் மாறி இருக்கு. இவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் திராவிடம் தான் வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுச்சு. எல்ஜிபிடிக்யூவே திராவிடம் தான் நாசம் பண்ணுச்சு. தமிழ்நாட்டில் தமிழ் இல்லாமல் போனதுக்கு குளோபலைசேஷன் காரணமே இல்லையா? எல்லா மொழியும் இன்றைக்கி வந்து இதுவாகிட்டு தான் இருக்குது. இங்கிலீஷ் தான் டாமினன்ட் ஆகுது. அதில் தெலுங்கும் ஒடுக்கப்படுது, தமிழும் ஒடுக்கப்படுது, மலையாளமும் ஒடுக்கப்படுது.
அப்போ இன்னைக்கு பிஸ்னஸ் லாங்குவேஜாக இங்கிலீஷ் வளரதான் செய்யும். அப்போ இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் இங்கே உள்ள திமுக தான் காரணம், இங்கே உள்ள ஸ்டாலின் தான் காரணம். அப்போ இப்போ நான் இன்னொன்று சொல்கிறது என்னென்னா, அந்த 3 முஸ்லீம் பெண்களும் இந்த அப்போ அந்த ஐடென்டிட்டிஸ் என்ன பிரச்சனை, இவங்களோட ஐடென்டிட்டிஸ் இருக்கிறதுனால தான் அவனுக்கான மேடை கிடைக்குது. அந்த ஐடென்டிட்டி இல்லை, அந்த ஹிஜாப் இல்லை, அந்த புர்கா இல்லை, அந்த முஸ்லீம் பேர் இல்லை, அபூபக்கர்ன்ற பேர் இல்லை, முகமதுன்ற பேர் இல்லை, உசேர்ன்ற பேர் இல்லை, ஃபாத்திமான்ற பேர் இல்லைன்னா இவர்களுக்கான அடையாளம் கிடையாது. உன்னோட அடையாளத்தை வச்சுட்டு உனக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா? நீங்கள் பெரியாரை முழுசாக ஏற்றுக்குங்களா நான் சொல்ல மாட்டேன். மேடையை பார்க்கும் பொழுது இஸ்லாமியோட ரெப்ரஸன்டேட்டிவ் அதிகமாக இருக்குது, 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பெண்களுக்கே அதிகமாக கொடுத்துருக்காங்க. அந்த பெண்களும் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. அப்படின்னா சீமான் பேசுகிறது வேறு, சீமான் பேசுகிறது புரிஞ்சிக்க முடியாது, ரைட், ஓகே. அப்போ அந்த பெண்கள் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்வால்மெண்ட் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி அவங்க அந்த பிரச்சனையை பார்க்குறாங்க? உண்மையிலேயே இஸ்லாத்தில் பெண்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்களா பெரியார்னால, இந்த அரசியல்னால? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இப்போ பெரியார் சொன்னதுனால பெரியார் முஸ்லீம்களோட மேடையிலே தர்காவுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறார். தர்காவுக்கு எதிராக என்னடா பணத்தெல்லாம் கும்பிட்டு இருக்கிறீங்க, முஸ்லீம்களோட மேடையில் என்ன மற்ற கம்யூனிட்டிஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பணத்தை கும்பிட்றீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க, இங்கே இருக்கிற சாம்பிராணி காட்டுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க. முஸ்லீம்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது. அப்போ நீங்கள் தர்காவுக்கு போகலாமா கூடாதா இதெல்லாம் வேறு விஷயம். அப்போ இஸ்லாமிய நன்மருந்துன்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு, முஸ்லீம் கம்யூனிட்டிஸை குறித்தும் பேசிட்டு இருக்கிறார். இப்போ இது எல்லாத்துக்கும் பெரியார் தான் காரணமா? பெரியார் இல்லைப்பா நீங்கள் சொல்கிறது தவறு, இல்லை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கல, நீங்கள் பேசினா பேசிட்டு போங்க, உங்களோட கருத்து இருக்குது, இது எனக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. அப்போ பெரியார் சொன்னது எல்லாத்தையும் முஸ்லீம் சொசைட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சா, இல்லை மற்ற கம்யூனிட்டிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சா, இல்லை கேட்டுக்கிடுச்சா? பெரியார் சொன்னதை இன்ச் பை இன்ச் ஃபாலோ பண்ணி எல்லா கம்யூனிட்டியும் ஸ்கேல் பை ஸ்கேல் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த பசங்க இன்னைக்கு 2025 உட்காந்துட்டு வாட்ஸ்அப்லாலே பெரியார் பற்றி அதை பேசிட்டார், பெரியார் இதை பேசிட்டார். இன்னைக்கு என்ன சிக்கல்னா, 2 வரி எடுத்துட்டு அந்த காலகட்டத்தையும் புரிஞ்சுக்கலாம். பெரியாரோட காலகட்டத்தை நம்ம முன்னாடி பேசும்போது சொன்னேன், அன்னைக்கு யூரோப்பியன் விக்டோரியன் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ஐரோப்பிய மதிப்பீடுகள், விக்டோரியன் வேல்யூஸு. இப்போ இது எல்லாத்தையும் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் உள்ள எல்லா தலைவர்களுக்கும், இது ஜின்னாவுக்கும் இருக்கும், இந்த ஆசாத்துக்கும் இருக்கும், அபுல் கலாம் ஆசாத்துக்கும் இருக்கும், பெரியாருக்கும் இருக்கும், காகிதமில்லத்துக்கும் இருக்கும், அன்றைக்கி இருந்த எல்லா அண்ணாவுக்கும் இருக்கும். அந்த ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்துச்சு, ஐரோப்பியன் வேல்யூஸ் இருந்துச்சு, இது எல்லாத்தையும் அன்றைக்கி பேசியிருக்கிறாங்க, எல்லா தலைவர்களும் பேசியிருக்காங்க. இப்போ இது எதையுமே அந்த காலத்தை புரிஞ்சுக்காமல் 2 வரியை எடுத்துகிட்டு இன்றைக்கி பெரியார் அதை பேசிட்டார். நீங்கள் பெரியார் எதிர்க்கணும், நான் பெரியாரையும் எதிர்க்க தேவையில்லை, அம்பேத்கரையும் எதிர்க்க தேவையில்லை, பாரதியாரை போற்றவும் தேவையில்லை. அப்போ முஸ்லீம் சொசைட்டிஸில் அன்னைக்கு காகிதமில்லத்து என்ன பேசினாருன்னு நான் வேணால் கேட்கலாம், இல்லை அன்னைக்கு காங்கிரஸில் இந்த ஆசாத் என்ன பேசினாருன்னு கேட்டுக்கலாம். இல்லை அன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இவர்கள் முஸ்லீம் அடையாளங்களை வச்சுக்கிட்டு இது பேசுகிறது இந்தியாவில் இன்னைக்கு இஸ்லாமோஃபோபியா, முஸ்லீம் அடையாளங்கள் வெறுப்புக்குள்ளாக்கப்படும் போது நாம் எல்லோரையும் உள்ளடக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ அந்த இடத்துல நீங்கள் உள்ளடக்காமல் வெறுப்பு பேச்சில் பேசிட்டு இவங்க போயிடுவாங்க. ஊரில் வழக்கு மொழி சொல்லுவாங்க, இவங்க நல்லா சாதிலையும் சேர்க்க மாட்டாங்க, ஜமாத்லையும் சேர்க்க மாட்டாங்க. சீமான் சாதி பக்கம் போயிடுவார். ஸோ அந்த கட்சியில் இருக்கிற மற்ற தரப்புகள் எல்லாம் சாதி பக்கம் போயிடும். இவர்களால் ஜமாத் பக்கமும் வர முடியாது, எந்த பக்கமும் வர முடியாத சூழலுக்குள்ள போய் மாட்டிக்குவாங்க. இவ்வளோ வெறுப்பு பேச்சுகள் சுற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, சுற்றி எல்லா தரப்பும் சூழலும் அதுக்காக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இல்லை இப்போ இவங்க பேசுகிற பேச்சு, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த பர்டிகுலராக இந்த இஸ்லாம் பெண்கள் அந்த மேடையில் பேசுகிறது அப்படிங்கிறது அவங்கள பேரண்ட்ஸையோ இல்லை அவங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு இஸ்லாத்துடைய அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் அவங்க இருப்பாங்க. அவங்கள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, என்னம்மா இப்படி பேசுகிறீங்களே, பெரியார் பற்றி பேசுகிறீங்களே, இந்த மேடையில் பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்போ எல்லா அது கரெக்ஷன்ஸ் பண்ண மாட்டாங்கங்கிறேன். அது பேச தான் செய்வாங்க. இப்போ நம்ம பேசுகிற மாதிரி இப்போ ஊருக்குள்ளாலையும் இங்கே பேச தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் எல்லா அடிப்படையில் ஒரு முஸ்லீம் பண்பு என்பது இந்தியாவில் ஒரு மைனாரிட்டியாக இருக்குது. இவங்க மைனாரிட்டி வேணுமா கூடாதுன்றாங்க. அப்போ நாளைக்கு தமிழீழமே அமைஞ்சிட்டாலும் அங்கே ஒரு மைனாரிட்டி இருப்பான், ஸ்ரீலங்காவில் ஒரு மைனாரிட்டி இருக்குது, எல்லா தேசிய அரசுக்குள்ளாலையும் ஒரு மைனாரிட்டி இருக்கும். அது மொழி சிறுபான்மை, மதச்சிறுபான்மைன்னு ஒரு சிறுபான்மை இருக்கும். இதுதான் தேசிய அரசோட வடிவம். இப்போ இந்த வடிவமே இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாம் தமிழர்கள்னால சந்தோஷம் தான், நாமெல்லாம் மனுஷன் சொல்லிக்கிறதும் சந்தோஷம்தான். ஆனால் இதெல்லாம் நம்ம அடையாளங்களால், கலாச்சாரங்களால் வெவ்வேறு வகையாக நம்ம பிரிஞ்சு தான் இருக்கிறோம். சில இடங்களில் ஒன்று சேர்ந்துருக்கிறோம். இதுதான் மனித இயல்பாக உலக ஒழுங்காக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் நாமெல்லாம் தமிழர்கள், இன்னொரு பக்கம் சொல்லலாம் நாமெல்லாம் திராவிடர்கள்னு சொல்லலாம், நாமெல்லாம் இந்தியர்கள்னு சொல்லலாம், நாமெல்லாம் மனுஷன் சொல்லலாம். அப்போ இந்த பசங்க இந்த சிக்கல் எதையுமே ஒரு சோசியாலஜிக்கலாக, அதாவது மானுடவியலாகவும் சமூகவியலாகவும் புரிஞ்சுக்காம இண்டிவிஜுவல் அட்டாக்ஸ்குள்ளால் இப்படி போகிறது ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு ஆபத்து. ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி எப்போதுமே உலகம் முழுக்கவும் சரி, இந்தியாவிலும் சரி, எல்லா இடங்களிலும் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி எல்லோரையும் உள்ளடக்க பார்த்துக்கும், பக்கத்தில் இருக்குது. ஏன்னா அவன் சிறுபான்மையாக இருக்கிறான், அவனுக்கான அடையாள அச்சுறுத்தல் இருக்குது, பாதுகாப்பின்மை இருக்குது, வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது.
இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இவங்க ஏன் இவ்வளோ மோசமான ஒரு வெறுப்பு பேச்சுக்கு பெரியாரை நோக்கி அட்டாக் பண்ணணும்? இவ்வளோ கோட்சேவை நோக்கி இவ்வளோ வெறுப்பு பேச்சை பேசுங்களேன். இவ்வளோ வெறுப்பு பேச்சை நோக்கி கோட்சேவை நோக்கி பேசுங்க. பேச முடியாது. அங்கே பேசுறதில்ல, கோட்சேவை நோக்கி பேசுறது கிடையாது. காங்கிரஸை நோக்கி பேசுவோம், ஆனால் பிராமண கடப்பாறையோடு சேர்ந்துக்குவோம். இன்னைக்கு வந்து பிஜேபியும் அந்த பிராமண கடப்பாறையும் தமிழீழத்தை ஆதரிக்குதா? இவங்க எனக்கு புரியல. அப்போ வந்து தமிழீழத்தை வந்து அன்னைக்கு இங்கே திராவிட இயக்கங்கள் உதவுச்சு, ஈழத்துக்கு உதவுன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ எந்த இயக்கம் உதவுச்சு, எந்த இயக்கம் உதவலை? அப்போ இந்த முஸ்லீம் பெண்கள், எல்லா கட்சியிலையும் பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்கிறாங்க, என்ன கேட்க முடியும்? காங்கிரஸ்லேயும் இருப்பாங்க, நாம் தமிழர்லேயும் இருப்பாங்க. நீங்கள் சொல்லிங்களே என்ன கேட்பாங்கன்ட்டு வேணால் விமர்சனம் பண்ணலாம். இவர்கள்ட்ட இருந்து தள்ளிடுங்க, ஆபத்து இந்த தரப்பு, இல்லை ஒரு விடலைத்தனமாக ஏதோ தற்கொலைத்தனமாக ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வேணால் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இவ்வளவு மட்டமான லாங்குவேஜில் பிறப்பை குறித்து பேசுவது ஒரு முஸ்லீம் பண்பா? இன்னொருத்தரோட பிறப்பை குறித்து நீங்கள் ஆர்கியூமெண்ட் டிபேட் பண்ணுங்கள். நீ பேசுகிற கருத்துலேயே எனக்கு விமர்சனம் இருக்குன்னு பேசுங்க. பிறப்பை குறித்து பேசுவது எப்படி ஒரு பண்பாகும்? அது வந்து நான் அப்படின்லாம் சொல்லிக்கலாம். ஒரு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு, ஒரு மைனாரிட்டி சூழலில் இருந்துக்கிட்டு வெறுப்பு பேச்சு பேசுவது என்பது முஸ்லீம் சமூகத்திற்கு ஆபத்து, இயல்பிலே ஆபத்து. அது நல்லதும் கிடையாது. அது நாளைக்கு இந்த கட்சி இல்லாமல் கூட போகும், நாம் தமிழர் கட்சி இல்லாமல் போகும். உங்களோட வெறுப்பு பேச்சு இங்கே தூவப்பட்டிருக்குல்ல. இன்னைக்கு நான் எஸ்டிபி கட்சியில் இருக்கேன், அவங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க, திமுகவில் ஒருத்தர் இருக்கிற, இந்த கட்சிகள் எல்லாம் இல்லாமலாக்கப்படும். இந்த வெறுப்பு பேச்சை நாம் மனுஷங்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், நம்ம சுற்றி நமக்கு எதிரில் உள்ள சமூகத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த சமூகத்தின் மீது நமக்கு அக்கறையும் பொறுப்பும் இருக்கா அப்படின்றது கேள்வி இருக்குல்ல. பெரியார் அப்படிலாம் பேசிட்டார். பெரியார் என்னதான் பேசல, பெரியார் மட்டும்தான் இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கிறாரா? இந்த தமிழ்நாட்டை இயக்கிக்கிட்டு இருக்கிற முதல் சக்தி பெரியார் தானா? வேற காரணிகளே இல்லையா? கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, வேற காரணிகளே இல்லையா? இண்டஸ்ட்ரீஸ் இல்லையா? அப்போ நீங்கள் ஏன் அதை வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக எடுத்துகிட்டு போகிறீங்க? அதில் ஒன்றும் கிடையாது. பெரியார் பேசுங்க, ஸோ வாட் அப்படின்றது தான் என்னோட கேள்வினா. அப்படியா பேசிட்டு போயிட்டார், அதனால் என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கல. ஆமாம் அப்படி தான் பேசிட்டார், யார் தான் பேசலை அப்படின்றத என்னோட கேள்வி. ஆமாம் பேசிட்டார், சரி வாங்க அடுத்த டிபேட்டுக்கு போவோம், அடுத்தது பேசுவோம். நீங்கள் 75 வருஷம் கழித்து மோடி சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நேருவும் காங்கிரஸும் தான் காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பெரியார் தான் காரணம். எஸ், ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு தேவையில்லாத இப்போ பேச வேண்டிய விஷயங்களை தாண்டி தேவையில்லாத விஷயங்களை வந்து அவர் அசைன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அது வந்து அதுவும் இஸ்லாமியர்கள் ரொம்ப தவறாக வழி எடுத்து கொண்டு போயிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. உண்மையிலே வந்து இப்போ சீமானுடைய அரசியல் இதோட பின்னணியில் என்ன அவர் காய் நகர்த்துறார் அப்படிங்கிற பற்றி உங்களுடைய அழகான பார்வையை பதிவு செஞ்சுருக்கீங்க. உங்களோட வருகையும் கருத்துக்கும் மிக்க நன்றி.